பேர் கூடியிருக்கிற பொழுது நான் அங்கே இருக்கிறேன் என்று சொன்ன வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா. நம் மத்தியில் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் இங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது உணர்ந்தவர்களாய் ஹல்லேலூயா ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரித்து ஹல்லேலூயா ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. நம் சூழ்நிலை கூட ஒரு விசை கூட நம் சூழ்நிலைகளை மறந்து ஹல்லேலூயா நம் சிந்தைகளை ஆட்கொண்டிருக்கிற பலவிதமான இந்த உலக காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை கூட ஹல்லேலூயா நாம் ஒதுக்கிவிட்டு ஆண்டவருடைய திரு சமூகத்தில் ஹல்லேலூயா ஆண்டவருடைய திருமுகத்தை மாத்திரம் நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஹல்லேலூயா ஆண்டவரே உம்முடைய திருநாமத்தை ஹல்லேலூயா உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சகல நன்மைகளும் சகல ஆசீர்வாதங்களும் ஹல்லேலூயா தகப்பனே உம்மிடத்திலிருந்தே இறங்கி வருகிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒத்தாசை நீர் மாத்திரமே தர முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் மத்தியிலே தகப்பனே ஹல்லேலூயா எங்களுக்கு ஹல்லேலூயா ஆபத்து காலத்தில் ஹல்லேலூயா நீர் மாத்திரமே அனுகூலமான துணைமாய் ஆண்டவரே நீர் இருக்கிறீர் என்று சொல்லி ஹல்லேலூயா ஆண்டவரை மாத்திரமே நான் நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தேவன் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நான் நிற்கிற பூமி நிலை பெயர்ந்து ஹல்லேலூயா அது விலகி போனாலும் ஹல்லேலூயா நான் மலை போல நம்பிக்கொண்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் மலைகள் எல்லாம் விலகி போனாலும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவரே உங்க கிருபை விலகுகிறது இல்லை ஆண்டவரே. உங்க பிரசன்னங்களை விட்டு விலகுகிறது இல்லை ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரை பாதுகாக்கிற நிழல் ஆண்டவரே அப்பா உம்முடைய காக்கும் வலது கரம் எங்களை விட்டு விலகுகிறதில்லை என்பதில் ஆண்டவரை நாங்கள் உறுதியாய் ஆண்டவரை தகப்பனே நாங்கள் இருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு விசை கூட ஹல்லேலூயா ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீரே எங்கள் கண்மலை ஆண்டவரே. அப்பா நீரே எங்கள் கோட்டை ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை நீர் ஒருவரே ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு விசை கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பலிபீடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் ஆளுகை செய்யும்படியாய் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அன்று சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தில் பலிபீடத்தில் பலி செலுத்தின பொழுது ஹல்லேலூயா ஆவியானவர் அக்கினியாய் இறங்கி வந்து ஹல்லேலூயா நீர் பட்சித்ததை போல ஆண்டவரே அக்கினியினால் உத்தரவு சொல்லுகிற ஆவியானவர் ஆண்டவரை தகப்பனே எங்களை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது தகப்பனே ஹல்லேலூயா நீர் இறங்கி வந்து ஹல்லேலூயா எங்களை ஆளுகை செய்யும்படி செபிக்கிறோம். நீர் இறங்கி வந்து எங்களை பட்சிக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இறங்கி வந்து எங்களை சுத்திகரிக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவி ஆத்தும சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் ஆளுகை செய்வீராக தகப்பனே. நீர் வழி நடத்தி செல்வீராக தகப்பனே. சித்தம் போல ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நேரம் முழுவதும் ஆண்டவரே மகிமையின் நேரமாய் காணப்படட்டும் ஆண்டவரே. இந்த நேரம் முழுவதும் பரலோக தரிசனங்களை காண்கிற நேரமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நேரம் முழுவதும் ஆண்டவரே விடுதலையின் நேரமாய் நாங்கள் உணரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு டெலிவரன்ஸ் எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தில் நாங்கள் உணர்வதாக தகப்பனே என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏதோ நான் உங்கள் அற்புதங்களை காண செய்வேன் என்று சொன்னவரே. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒரு விடுதலை ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பங்களுக்கு ஆண்டவரே ஒரு பதில். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்கள் கேள்விகளுக்கு ஒரு பதில் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் இறங்கி வந்து ஆண்டவரே ஹல்லேலூயா ஏதோ நான் இருக்கிறேன் என்று சொல்கிறதை நாங்கள் உணரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தொடுதலை நாங்கள் ஒவ்வொருவரும் உணரட்டும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவர் ஆகிலும் ஆண்டவரே வெறுமனே திரும்பி செல்லாதபடிக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் சுய காரியங்களுக்காக ஆண்டவரை நாங்கள் இங்கே வரவில்லை ஆண்டவரே. ஒருவரை மாத்திரமே நாங்கள் நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதுமாய் ஆண்டவரே இந்த 9ஆம் மாதத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்து விட்டோம் ஆண்டவரே. துரிதமாய் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்களை நடத்தி வந்த விதம், நீர் எங்களை சுமந்து வந்த விதம், ஹல்லேலூயா நீர் எங்களை பாதுகாத்த விதம் ஆண்டவரே அவைகளை நினைத்து ஹல்லேலூயா நன்றியுள்ள இருதயத்தோடு கூட ஹல்லேலூயா நோக்கி பார்க்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒரு விசை கூட எங்கள் குற்றம் குறைகளை கிருபையாய் மன்னித்து ஆண்டவரே. ஹல்லேலூயா எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே உம்மை கிட்டி சேருகிற ஒரு தைரியத்தையும் ஒரு ஸ்லாக்கியத்தையும் ஆண்டவரே ஒரு விசை கூட ஆண்டவரே எங்களை ஆண்டவரே புதுப்பிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே.
ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பாடுகிற பாடல்களுக்காக நன்றி, துதி ஆராதனைக்காக நன்றி ஆண்டவரே. கோயர் டீமுக்காக நன்றி, இசைமீட்டுகிற பிள்ளைகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனைக்கு விரோதமாய் ஆண்டவர் எழும்புகிற எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் அதம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தெய்வ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் இருக்கிற ஒரு மகிமையின் ஆண்டவரே நேரமாய் இது அமையட்டும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆராதனை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஒரு டெலிவரன்ஸை ஆண்டவரே, ஒரு ஹீலிங்கை ஆண்டவரே நாங்கள் ஆராதனை வேலையிலே தகப்பனை நாங்கள் உணரட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிற எங்களுக்காக வைத்திருக்கிற பிரலோக மன்னாவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களை ஊன்ற கட்டி எழுப்பும்படியாய் ஆண்டவரே நீர் அனுப்புகிற ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே பரலோக ஆண்டவரே மன்னாவுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நாங்கள் நின்று கொண்டிருக்கிறது, நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறது ஆண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரை பரலோகத்திலிருந்து நீர் அனுப்புகிற ஆண்டவரை உம்முடைய மன்னாவினாலே நாங்கள் ஆண்டவரை பலன் கொண்டு நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. மனுஷன் ஹல்லேலூயா அப்பத்தினாலே மாத்திரமல்ல, ஹல்லேலூயா உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கொடுக்கிற உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் நிலை நிற்கிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா நாங்கள் அறிந்து உணர்ந்திருக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் எங்களோடு பேசுவீராக, இடைபடுவீராக தகப்பனே. ஹல்லேலூயா. சாட்சியின் வேலைக்காக நன்றி, காணிக்கை ஆராதனைக்காக நன்றி, புதிதாய் வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரை வயதானவர் எல்லாரையும் ஆண்டவரை திரு சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரம் ஆசீர்வதிக்கப்பட்ட நேரமாய் ஆண்டவரே நாங்கள் உணரட்டும், நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை மீண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் இறுதி வரைவில் நம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்து எங்களை நடத்தி செல்லும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஹல்லேலூயா சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என்று சொல்லி எங்களை முற்றிலுமாய் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரை உயர்த்தி எந்த நுள்ளம் புது கவியாலே போங்க நான் இயேசுவை பாடுவேன். அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்தி இந்த வேளையில் இந்த பாடலை நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கரங்களை கட்டி நாம் உற்சாகமாய் பாடுவோம். அவரையே நேசிக்கிறேன், அவர் நாமம் போற்றுள்ள பரிமளத்தையும் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்மையாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்மையாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே சேதமும் அணுகாமல் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்மையாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்மையாம் இயேசுவை பாடிடுவேன். கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்று கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்று கிருபையும் பொழிந்தாரே. அல்லே
துதி அல்லேலூயா எங்கள் அண்ணனாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் அண்ணனாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்ச காலம் பெருமிட நேர்ந்தாலும் நாம் தஞ்சமையானாரே. அங்கும் எங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் எங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் அண்ணனாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் அண்ணனாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். அடிப்போடு நம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் அண்ணனாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் அண்ணனாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா ஆண்டவர் நமக்கு கிருபைகளை பாராட்டி ஆண்டவர் நம்மை காத்து பராமரித்து வருகிற இந்த தேவனை ஹல்லேலூயா எபினேசராய் நம்மோடு கூட இருந்து நம்ம இம்மட்டும் நடித்து வந்த தேவனை நாம் உயர்த்தி ஹல்லேலூயா ஆண்டவரை நோக்கி நாம் இன்னும் அதிகமாய் நாம் ஆராதிக்க போகிறோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் நான் ஆராதிப்பேன், இன்னும் அதிகமாய் நான் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் இந்த பாடலை நாம் பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று பாடலை நாம் பாடுவோம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் தாப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கழிந்து போன நாட்கள் முழுவதும் கண்ணின் மணியை போல எங்களை காத்து வழி நடத்து வந்தீங்களே, அதற்காய் நன்றி என்று சொல்கிறோம் தாப்பனே. சுற்றி சூழ எத்தனையோ இன்னல்கள் இருந்தாலும், எத்தனையோ விபத்துகள் இருந்தாலும், எத்தனையோ ஆபத்துகள் இருந்தாலும், தேவரீர் எங்களை கண்ணின் மணியை போல காத்து வழி நடத்தி வந்தீங்களே, நன்றி என்று சொல்கிறோம் தாப்பனே. ஓ ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியானவர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஞானத்திலே வழி நடத்தினதுனால நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் ராஜா. எங்களுக்கு ஆலோசனையும் பலனையும் தந்து எங்களை வழி நடத்துகிற தேவன் எங்களோடு இருக்கிறதுனால நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயப்படுத்தலையும் எங்களுக்கு தருகிற தேவன் ஆவியானவர் எங்களை முற்றிலுமாய் தாப்பனை ஆக்கிரமித்து கொண்டதினால நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா. உமது அபிஷேகம் எங்களுக்கு வேண்டுமே, உமது அபிஷேகம் எங்களுக்கு வேண்டுமே ஐயா. ஹல்லேலூயா. பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்தமாகவே உம்மை தரிசிக்கத்தக்கதாக தேவரீர் நீர் எங்களுக்கு தந்த இந்த சிலாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா. உமது பர்வதத்திலே நாங்கள் நிற்கும்படியாய் எங்களை சுத்தமாக்கினீங்களே, பரிசுத்தமாக்கினீங்களே, நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் தாப்பனே. ஆலயத்திலே நீங்கள் எழுந்தருளி இருந்ததினாலே நன்றி என்று சொல்கிறோம் ஐயா. உன்னதமும் உயரமுமான சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிற தேவன். ஓ ஹல்லேலூயா. இந்த இடத்திலே இறங்கி இருப்பதனாலே நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. உமது வஸ்திர தொங்கலினாலே உமது மகிமை தாப்பனே இந்த ஆலயத்தை மூடினதினாலே நன்றி என்று சொல்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொரு உள்ளத்தோடும் நீங்கள் பேசுவதனாலே நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் ஐயா. உலக பிரச்சனைகளை எல்லாவற்றையும் விட்டு தாப்பனே உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து இந்த இடத்திலே நிற்கத்தக்கதாக, உம்மை ஆராதிக்கத்தக்கதாக, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக தேவரீர் நீர் தந்த இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் உன்னதர், நீர் மகிமை சிறந்தவர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ஐயா. ஓ ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சேராபீன்கள் அவருக்கு மேலாய் நின்றது. ஒவ்வொரு சேராபீன்களும் 2 செட்டைகளால் முகத்தை மூடிக்கொண்டு, 2 செட்டைகளால் கால்களையும் மூடிக்கொண்டு, 2 செட்டைகளால் பறந்து கொண்டு ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு சொன்னார்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நாமும் சொல்லுவோமா, தேவன் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அந்த பரிசுத்த தேவன் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். ஆராதிப்போமா அவர்களே. ஓ ஹல்லேலூயா. சேராபீன்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி பார்த்து அவங்க தட்டி சொன்னாங்களாம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று. நாம ஒவ்வொருவரும் பக்கத்தில் இருக்கவங்கிட்ட சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஐயா.
தாழ விழுந்து பணிகிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட காரியங்களை எங்கள் வாழ்வில் நீங்கள் செய்திருக்கிறீங்களே, நன்றி என்று சொல்கிறோம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம் தாப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையால் நிரம்பிற்று என்று எழுதியிருக்கிறதே அப்பனே. உமது அபிஷேகத்தினாலே, உமது மகிமையினாலே தாப்பனே ஆலயம் நிரம்பினதற்காய் ஹல்லேலூயா நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. கர்த்தர் நீர் பெரியவர், கர்த்தர் நீர் வல்லவர், எப்பொழுதும் எங்களுக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறீங்களே தாப்பனே. எங்கள் ஒவ்வொரு அடியும் நீர் உமது கரத்திலே வைத்து எடுத்து நடத்தி செல்லுங்களே நன்றி என்று சொல்கிறோம் ஐயா. தொழிலை சுமந்து செல்கிறீங்களே நன்றி என்று சொல்கிறோம் ஐயா. உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஒருவனும் என்னிடத்திலிருந்து அதை பிடுங்கான் என்று எழுதியிருக்கிறதை தாப்பனே. உமது கரத்திலே நாங்கள் இருக்கிறோமே, பாதுகாப்பாக இருக்கிறோமேப்பா. ஹல்லேலூயா. எல்லா அபிஷேகங்களையும், எல்லா வரங்களையும், எல்லா நன்மையான காரியங்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு தாப்பனே எப்படி நாங்கள் சும்மா இருக்க முடியும்ப்பா? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உம்மை தொழுது கொள்வதை தவிர வேறு ஒன்றுமில்லையே தாப்பனே. ஓ ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் தொழுதுகிறோம் தாப்பனே, தொழுது கொள்கிறோம் தாப்பனே. பரலோகத்திலே பரிசுத்தர் 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 என்று சொல்லப்படுவது போல நாங்களும் உம்மை தாப்பனே இந்த இடத்திலிருந்து தாப்பனே நீர் பரிசுத்தர் என்று சொல்லி நாங்கள் ஆராதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் தாப்பனே. தேவரீர் பரிசுத்தமாப்பா. நீர் மாத்திரம் எங்கள் கனத்திற்கும் எங்கள் மகிமைக்கும் எங்கள் தாப்பனே ஆராதனைக்கும் உரியவர். நீங்க மாத்திரம் தாப்பனே, வேறு ஒருவரும் இல்லையே தாப்பனே, வேறு ஒருவரும் இல்லையே தாப்பனே. உலக ஆசா பாசங்கள் அல்ல தாப்பனே, உலகின் இன்பங்கள் துன்பங்கள் ஒன்றுமில்லை தாப்பனே. நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், உம்மை மாத்திரம் நாங்கள் தொழுது கொண்டு தாப்பனே, உம்மையே நாங்கள் என்றும் ஆராதித்து கொண்டு தாப்பனே. உமக்கே உமது ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாங்களும் ஒரு பாத்திரமாக இருக்க தேவரே நீர் எங்களையும் தெரிந்து கொண்டீங்களேப்பா. நன்றியோண்டு சொல்கிறோம் தாப்பனே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதியும் கனத்தையும் மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஐயா. மொத்த உலகத்தையும் தாங்குகிற நீர், அண்ட சராசரங்களை உருவாக்கின நீர் பா, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறீங்களப்பா. எல்லாவற்றிற்கும் தேவையானதை நீங்க சந்திக்கிறீங்களப்பா. ஓ ஹல்லேலூயா. அண்ட சராசரங்களின் நாயகன் தப்பனே பூமியிலே வந்து எங்களையும் தெரிந்து கொண்டு, ஒன்றுமில்லாத தூசிக்கு போட எந்த ஒரு ஒப்பில்லாத எங்களையும் நீங்க தெரிந்து கொண்டு தாப்பனே உமது சொந்த பிள்ளைகளாய் தாப்பனே தெரிந்து கொண்டீங்களேப்பா. உமக்கு எதிராளியா இருக்கும் பொழுது தாப்பனே நீர் எங்களுக்கா எங்கள் மேல் வைத்த நேசத்தினாலே தாப்பனே கல்வாரி சிலுவையில் ஜீவனையும் தந்தீங்களே. இன்று நாங்கள் தாப்பனே பரிசுத்தமானவர்களாய் உம்மை ஆராதிக்கிறவர்களாய் தாப்பனே, பரிசுத்தத்தோடு உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் பரிசுத்தவான்களாய் இந்த இடத்தில் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீங்களே நன்றி என்று சொல்லிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் தாப்பனே. உம்முடைய சித்தத்தினாலே அண்ட சராசரங்களில் இருக்கிற எல்லாம் உண்டாகி இருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறார்கள். உம்மாலே எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டதப்பா. நீரே பரிசுத்தர். நீர் பரிசுத்தராய் இருப்பது போல நாங்களும் பரிசுத்தராய் இருக்கும்படியாய் தேவரீர் எங்களை தெரிந்து கொண்டு அழைத்து தாப்பனே இம்மட்டிலுமாய் நடத்தி வருகிறீங்களே நன்றி என்று சொல்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. மகத்துவம் பயங்கரமான உமது நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் தாப்பனே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமது வல்லமைக்கு முன்பாக ஒருவரும் நிற்பதில்லை. ஹல்லேலூயா. சத்துரு தெரித்து ஓடுகிறானே தாப்பனே, ஆராதனைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருவின் அந்தகார சக்திகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிறோம், கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எங்கள் ஆராதனை உமக்கு மாத்திரம் எப்பொழுதும் இருக்கட்டும். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் தாப்பனே. ஹல்லேலூயா.
துதிகளுக்கு பாத்திரரே தூயரே தூயரே துதிகளுக்கு பாத்திரரே துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தூயரே தூயரே துதிகளுக்கு பாத்திரரே தூயரே தூயரே துதிகளுக்கு பாத்திரரே முத்து உலகத்தையும் கரங்களிலே தாங்குகிறீர் ஸ்தோத்திரம். மொத்த உலகத்தையும் கரங்களிலே தாங்குகிறீர் ஸ்தோத்திரம். வார்த்தையின் வல்லமையா இந்த உலகத்தை ஆள்பவரே, உம் வார்த்தையின் வல்லமையா இந்த உலகத்தை ஆள்பவரே. பாத்திரரே 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 துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தூயரே தூயரே எம் துதிகளுக்கு பாத்திரரே தூயரே தூயரே எம் துதிகளுக்கு பாத்திரரே. உம் வல்லமையை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை ஸ்தோத்திரம். என் வல்லமையை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை ஸ்தோத்திரம். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறியே ஓடுகிறார். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறியே ஓடுகிறான். பாத்திரரே 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 கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தூயரே தூயரே துதிகளுக்கு பாத்திரரே தூயரே தூயரே என் துதிகளுக்கு பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே
பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அந்த தூயரை மகா பெரியவரை துதிப்போமா? ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா கரங்களை தட்டி நீங்க சொல்லுங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அவர் தூயர். ஹல்லேலூயா. பெயர்பட்ட தேவன் நமக்காய் இறங்கி வந்தாரே, வந்திருக்கிறாரே, இந்த இடத்துல இருக்கிறாரே, அதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுவோம். துதிப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, மகா பெரிய தேவன் இந்த இடத்துல இறங்கி வந்ததுக்குப்பா. ஓ ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த உலகத்தை சிருஷ்டித்து இந்த பூமியிலிருந்து மண்ணை எடுத்து மனுஷனை உண்டு பண்ணி உமது ஜீவ சுவாசத்தை ஊதினீங்கப்பா. மனுஷன் ஜீவாத்மாவான் ஆனானே பா. இன்று நாங்கள் ஜீவ ஆத்மாவாய் தப்பனே உமோடு இணைந்திருக்கும்படியான ஒரு பாக்கியம் நீங்க தந்ததையா. நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாது இருப்பது உம சுத்த கிருபை அல்லவாப்பா. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. எங்களுடைய உட்காரதிலும் நீங்கள் எழுந்திருக்கிறதிலும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. எங்கள் படுக்கையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க பா. நாங்கள் நடக்கதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. எங்கள் போக்கையும் வரத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிறீங்கப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. எங்கள் சுவாசம் எப்பொழுதும் நீர்தானே அப்பா. எங்கள் எண்ணங்கள் எப்பவும் இயேசுவை போல மாறணுமே ஐயா. வேற எண்ணங்க வேண்டாம்ப்பா. இயேசுவை போல சிந்திக்க, இயேசுவை போல நடக்க, இயேசுவை போல எங்களுடைய ஒவ்வொரு காரியமும் இருக்க தகப்பனே. கர்த்தர் எங்களை வழி நடத்துவதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. நீரே எங்கள் பலன், நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் துருக்கம். ஓ, நாங்கள் நம்பி இருக்கிற தேவன் நீங்க மாத்திரம் ஐயா. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா என்றும் இருக்கிறீங்களே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உமது முகத்தை பார்த்த எவரும் வெட்கப்பட்டு போனதில்லை அப்பா. கொஞ்ச காலங்கள் மாறி இருந்தாலும் தாப்பரே, ஒரு நாளும் வெட்கப்படுத்த விடாத தேவன் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. உம்மை தேடுவோருக்கு எந்த குறைவு நீர் வைப்பதில்லை தாப்பனே. ஹல்லேலூயா. உம்மை நம்பினோர் ஒரு நாளும் கைவிடப்பட்டதும் இல்லையே தாப்பனே. எல்லா ஆபத்திலும் எங்கள் அரணான கோட்டையாக இருந்தீங்களே. சத்துருவின் ஆயுதங்களை எல்லாத்தையும் நீங்க முறித்து போட்டீங்களாப்பா. உனக்கு எதிராக வரும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொல்லி எங்களை நீங்க தூக்கி வைத்திருக்கிறீங்களப்பா. உனக்கு எதிராக வருகிறவர்கள் 7 வழியா சிதறி போவார்கள் என்று சொன்னீங்களப்பா. சத்துரு சிதறி ஓடி போகிறானே உமது வல்ல செயல்களினால் தப்பனை ஆராதிக்கிறோம் ஐயா. உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே என் அடைக்கலம்
அனுகூல துணையும் நீரே. ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே. உம்மை நம்பினோர் எவரும் கைவிடப்படுவதில்லை. ஆபத்தில் அரணான கோட்டை நித்திய கண்மலையே. கர்த்தாவே என் அடைக்கலம் பலனும் நீரே. கர்த்தாவே என் கோட்டையும் அரணும் நீரே. ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே. ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே. சொல்வீரே என் எண்ணங்கள் எல்லாம் நிறைந்தவரே. என்று கம்பீரே என் உள்ளத்தை கவர்ந்த என் இயேசுவே. என் சுவாசம் நீரே. என் எண்ணங்கள் எல்லாம் நிறைந்தவரே. என்று கம்பீரே என் உள்ளத்தை கவர்ந்த என் இயேசுவே. கர்த்தாவே என் அடைக்கலம் பலனும் நீரே. கர்த்தாவே என் கோட்டையும் அரணும் நீரே. ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே. ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே. என் முழுமையும் அது உமக்குத்தான். தேவா நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். புதிதாக்கும் புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்குத்தான். தேவா நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். புதிதாக்கும் புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்குத்தான். தேவா நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். புதிதாக்கும் புதிதாக்கும். ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே. ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆபத்து காலத்தில் அனுகூல துணையா எங்களோடு இருந்து எங்களை காத்து வழி நடத்தின தேவன் தகப்பனை. சுற்றுச்சூழல் எப்படி இருந்தாலும் எங்களை தகப்பனை நீர் கண்ணின் மணி போல காத்து நடத்தினீங்களே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனை, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. தேவனையே நோக்கி என் ஆத்துமா ஹல்லேலூயா அமர்ந்திருக்கிறது. அவராலே என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலை. நான் அசைக்கப்படுவதில்லை. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனையோ இங்கே வந்திருக்கிற எத்தனையோ பேர் எந்தோ இன்னல்கள் எல்லாம் வந்திருக்கலாம். நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு தயக்கத்தோடு, ஒரு தாகத்தோடு வந்திருக்கலாம். கர்த்தர் எனக்கு என்ன செய்வார் என்று எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஆனால் நடக்கிற காரியங்கள் எல்லாம் நேர்மாறாக இருக்கிறதே. அத்தி மரம் துளி விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் கொடாமல் போனாலும், ஆடுகள் முதலற்று போனாலும், மந்தையிலே மாடுகள் இல்லாமற் போனாலும், என்ன இருந்தாலும் சரி, நான் கர்த்தரையே நம்புவேன் என்று சொல். ஹல்லேலூயா. கர்த்தர் மாத்திரம் என் வெளிச்சம், என் ரட்சிப்பு, என் அரண், என் கோட்டை, என் பாதுகாப்பு, எனக்கான எல்லாம் அவரே. தேவனே, உண்மையே நான் நம்பி இருக்கிறேன் ஐயா, உண்மையே நான் நம்புவேன் என்று சொல். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாயிலத்திலிருந்து இந்த பாடலை பாடுவோமா? கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காய் செய்திருக்கிறாரே. அந்த காக்கும் கரங்கள் நம்மோடு என்றும் உண்டு. அவருடைய கிருபை
கிருபையாலே நம்மளை வழி நடத்துகிறார். எந்த அலைகள் வந்தாலும் எந்த புயல் அடித்தாலும் நான் தாண்டுவேன். அவரே நம்பி இருக்கிறேன். அவர் என் ரட்சகர். அவர் என்னை காப்பார் என்று சொல்றார். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன்.
துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் தாப்பனே. உம்மை மாத்திரமே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி அவளுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தர் விளம்புகிற இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு தலையிலும் இருக்கட்டும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஏக்கல்கள், நிந்தனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டுவார். எல்லா குறைகளையும் அவருடைய ஐஸ்வர்ய சம்பன்னத்தின்படியே நிறைவாய் மாற்றுவாராக. கர்த்தர் நல்லவர், என்றென்றும் தோத்தரிக்கப்படத்தக்கவர், கனத்திற்கு உரியவர், அவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. தேவனே, எங்களை ஆசீர்வதித்தனாலே நன்றி என்று சொல்கிறோம். ஆராதனையில் பிரியப்பட்டதற்காக நன்றி என்று சொல்கிறோம். இறங்கி தாப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் அபிஷேகத்தை தந்ததினால் நன்றி என்று சொல்கிறோம். உமது வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தட்டும் ஐயா. எந்த நிலைமையில் இருந்தாலும் மக்கள் ஒவ்வொருவரையும், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாப்பனே நீங்கள் ஆற்றி தேற்றி நிலைவரப்படுத்துங்க. கர்த்தர் நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. துதிகான மகிமை எல்லாம் உமக்கே. இயேசுவின் இன்ப நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பின் பரம தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்க? உற்சாகமாக சொல்லுமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விடுதலையோடு அவரை துதிக்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். இன்றைய நாளிலும் நம்மோடு கூட தெய்வ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்திய தேசத்திலிருந்து ஆமேன் ஊழியங்களின் ஸ்தாபகரும் போதகர் பாஸ்டர் பால் உரேஷ்குமார் அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள். இந்திய தேசத்தில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிற ஒரு தேவ மனுஷன் நம்ம மத்தியில் இந்த 3 வாரங்களும் இந்த தோஹா தேசத்தில் ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர் கிருபையாக நடத்தியிருக்கிறார். அருமையான தேவதாசரை தேவ செய்தி அளிக்கும்படியாக உற்சாகமாக கரங்களை தட்டி வரவேற்போம். நம்ம ஒரு நிமிடம் எல்லாருமே எழுந்து நிற்போமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த அருமையான இந்த நல்ல வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேச வேண்டும். வந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நாம் ஒரு மனிதனை பார்க்க வரல, மனுஷனுடைய வார்த்தை கேட்க வரல, ஜீவனுடைய தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் ஒரு புது அபிஷேகத்தை தேவன் தர விரும்புகிறார். உங்கள் கட்டுகளை அவிழ்க்க விரும்புகிறார். உங்கள் பலவீனங்களை மாற்ற விரும்புகிறார். நீங்கள் வந்த வண்ணமாக அல்ல, ஒரு புது ஜீவன் இறங்கும்படியாய் நாம் ஜெபிக்கிற வேளையில் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி வர விரும்புகிறார். தாகமுள்ளவன் மீது என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் இந்த நாளிலே ஊற்றும்படியாக கடந்து வந்திருக்கிறார். நீ தாகத்தோடு வந்திருக்கிறியா? என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ வந்த வண்ணமாக அல்ல, இங்கிருந்து நீ போகும்போது விடுதலையோடு நீ கடந்து போக போகிறாய். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியால் தேவன் நிரப்புகிறார். பலமாய் 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 பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஒரு புதிய அபிஷேக வல்லமை இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. பெந்தெக்கோஸ்து நாளில் இறங்கி வந்த தேவ ஆவியானவர் இன்றைக்கு 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 உங்கள் ஒவ்வொருவரையும் இறங்கி வருகிறார். அக்கினி அபிஷேகத்தை தருகிறார். வரங்கள் வல்லமையை தேவன் தருகிறார். ஆவின் கனிகளை தருகிறார். தரிசன கண்களை தருகிறார். ஊழியத்தில் அடுத்த லெவல் கர்த்தர் கொண்டு போகிறார். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். தேவ மகிமை பலமாய் 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 ஊற்றப்படுவதாக. தேவ ஆவியை இறங்கி கொண்டிருக்கிறார். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Fill Lord, fill Lord, fill Lord. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக பலமாய் பலமாய் பலமாய். ஓ ரபா ஷதர லதிஹர பஷந்தே ரிமா கபல துர பல திஹர பஷிகே ஓ ரமல தரமன திஹர மஷிகே ஓ ரல துர பல தரமன திஹர மகுர பதியா ஓ ரபல தரமன திஹர பஷந்தே. ஆவியானவரே, வானத்தையும் பூமியும் படைத்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே.
நீர் பேசுகிற தெய்வம், ஒருவராய் பெரிய காரியங்களும் அதிசயங்களும் செய்கிற ஆண்டவர். இன்றைக்கு எங்களுக்கு வேண்டிய பரலோக மன்னாவை தாங்கப்பா. எங்களோட கூட முகமுகமாய் பேசுங்கப்பா. எங்க இருதயங்களை ஆராய்ந்து அறிகின்ற தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவரே, உள்ளந்திரங்களை ஆராய்ந்து அறிந்து பேசுகிற தெய்வம் அப்பா. நாங்கள் வந்தது நல்லது, கூடியிருப்பது நல்லது, ஜெபித்தது நல்லது என்று சொல்லக்கூடிய கிருபைகளை தாங்க. உன்னுடைய நாமத்தை மாத்திரம் நீங்க மகிமைப்படுத்துங்கப்பா. எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் படைத்த வரப்போகிற எங்கள் ஆண்டவராக இயேசுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோமா உற்சாகமா? ப்ளீஸ் பி சீட்டட். எல்லாரும் அமர்வோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் வாழ்த்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். முதலாவது இந்த வாய்ப்பு கொடுத்து என் ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அதோடு அன்பு போதகர் அவர்கள் அன்போடு அழைப்பு கொடுத்து இந்த நல்ல வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாய் அழைப்பு கொடுத்த அன்பு தாசனையும் குடும்பத்தாரையும் சபை மக்களையும் தேவன் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோமா உற்சாகமாய்? Praise be to God. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதாம். இந்த மத்தியான வேளையில தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய், அவருடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளை நாம் கூடி வந்திருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் நாம் தேவ சமூகத்துக்கு ஓடி வருகிறோமோ அப்போதெல்லாம் கர்த்தர் நம்ம இது கடந்து வருவார். நம்மோடு கூட பேசுகிற தேவன் இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட உங்களோடு கூட பேசி உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் செய்கிற வேலையும் ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து என்று சொல்லி பக்தன் தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட காத்திருக்கிற அனுபவத்தின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன, பலன் என்ன என்பதை குறித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவனுடைய சபைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைய நாளில் நாம் பேச போகிற தலைப்பு புது பலனை தருகிற ஒரு தெய்வம். கடந்த 8 மாதங்கள் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். தேவைகளை சந்தித்திருக்கிறார். நல்ல சுக பலன் ஆரோக்கியம், பிள்ளைகளுக்கு படிப்பு, பாதுகாப்பு எல்லாம் தீமையிலிருந்து நம்மை நடத்தி ஆண்டவர் இன்றைக்கு ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாய் நடத்தி வந்த தேவனுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் சதா காலங்களும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட 5 விதமான காத்திருப்பின் மூலமாய் வருகிற பலனை குறித்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இங்கிருந்து நாம் கடந்து போகிறோம். முதலாவது நிறைய விஷயத்தை நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களுக்கு நம்ம காத்திருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்காய் காத்திருக்கும் போது வருகிற நன்மைகள் என்ன? முதல் குறிப்பு, சில பேர் வருஷமாக காத்திருப்பாங்க. 2வது, சில பேர் மாதமாக காத்திருப்பாங்க. 3வது, சில பேர் வாரமாய் காத்திருப்பாங்க. 4வது, சில பேர் நாட்களாய் காத்திருப்பார்கள். கடைசி, சில பேர் நிமிடமாய் காத்திருப்பார்கள். நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க என்று சொல்லி இந்த செய்தி முடிவுக்குள்ளாக நாம் ஆராய்ந்து பார்த்து தெய்வ சமூகத்தில் அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். முதல் குறிப்பு, வருஷமாய் காத்திருக்கும் போது வருகிற பலனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேதாகமத்தில் எகிப்திலே தேவ ஜனமாய் காணப்பட்டவர்கள் 430 ஆண்டுகளாய் காத்திருந்தார்கள். 430 years they were slavery in Egypt. ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, 430 ஆண்டுகள். இவர்கள் யார் என்று சொன்னால் உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஜனமாய் இருந்தார்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு தேவன் கொடுக்கிற நன்மையை சுதரித்துக் கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருந்த ஒரு ஜனம். நீங்கள் யார் என்று சொன்னால் வாக்குத்தத்தத்துக்குரிய தேவ ஜனமா இருக்கிறீர்கள். உங்கள் தேவன் பொய் உரையாதவர், அவர் சத்தியம் உள்ளவர், அவர் வாக்குத்தத்தின்படி நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலே இந்த திருச்சபைக்கு தீர்க்க தரிசனமான வருகிற வார்த்தை, கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களுக்கு தேவன் புது பலனை தரப்போகிறார். இந்த ஜனங்கள் 430 ஆண்டுகளாய் காத்திருந்த போது தீர்க்கதரிசியாகிய மோசேயை தேவன் அனுப்பி யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இந்த ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், ஆலோட்டிகள் நிமித்தம் இவர்கள் கூக்குரலை கேட்கவே கேட்டேன் என்று சொல்லி இவர்களை விடுவிக்கும்படியாய் இந்த மோசேயை தேவன் அனுப்புகிறார். நம்முடைய ஆண்டவர் யார் என்று சொன்னால் விடுவிக்கிற தேவன். எல்லா கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிப்பார், எல்லா வியாதிகளிலிருந்து நம்மை விடுவிப்பார், எல்லா உபத்திரவத்திலிருந்து நம்மை விடுவிப்பார், எல்லா பாரத்திலிருந்து நம்மை விடுவிப்பார்,
எல்லாம் வேதனையிலிருந்து விடுவிப்பார். ஒருவேளை நீங்கள் சிரித்த முகத்தோடு இருந்தாலும் உங்கள் உள்ளந்திரியங்களை காணப்படுகிற பாரங்கள், வேதனைகள், துன்பங்கள் மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகின்ற தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். சத்தியத்தை அறியும் போது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வேத வாக்கியத்தின்படி இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்கும்படியாய் உங்களை ஒவ்வொருவரையும் கொண்டு வந்திருக்கிறார். 430 ஆண்டுகளாய் காத்திருந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாய் மோசே அனுப்பி ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அது என்னென்று சொன்னால், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உங்களை கொண்டு போவேன். நீங்களும் நானும் பிறந்த ஊர் வேற, படித்த இடம் வேற, வாழ்ந்த இடங்கள் வேற. ஆனால் நம் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டோம், இந்த தூர தேசத்தில் வந்து நம்ம வேலை செய்வோம், குடும்பத்தோடு வாழ போகிறோம், நமக்குன்னு ஒரு இடம் இருக்க போகிறது என்று சொல்லி, நமக்குன்னு ஒரு சபை இருக்க போகிறது என்று சொல்லி. ஆனால் நீங்கள் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே கர்த்தர் உங்களை முன் குறித்திருக்கிறார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. உங்களை தொடர்ந்து நடத்துவார். 430 ஆண்டுகளாய் காத்திருந்தவர்களுக்கு கர்த்தர் என்ன செஞ்சார் பாருங்க, ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையே கர்த்தர் கொடுத்தார். எத்தனை வருஷமா நீங்க காத்திருக்கிறீங்க? என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலை ஐயா, இன்னும் எங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லையா, என் வேலையில் ஒரு உயர்வுக்காய் நான் காத்திருக்கிறேன் ஐயா, ஒரு ப்ரொமோஷனுக்காய் காத்திருக்கிறேன் ஐயா, ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டுக்காய் நான் காத்திருக்கிறேன் ஐயா, என் ஊழியத்தில் ஒரு வளர்ச்சிக்காய் நான் காத்திருக்கிறேன் ஐயா, நான் ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு காத்திருக்கிறேன் ஐயா, எவ்வளவு நாளைக்கு இங்கே இருப்பேன்னு தெரியல, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நான் காத்திருக்கிறேன் ஐயா. இப்படி பல காரியங்கள் உங்க இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கலாம். இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ எந்த விஷயத்துக்காக நீ காத்திருக்கிறாயோ அந்த காரியத்துக்கு கர்த்தர் உனக்கு ஒரு புது பலனை கொடுத்து நடத்த போகிறார். பவுல் சொன்னதை போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் எனக்கு பலன் தரப்போறான்னு சொல்றவங்க மாத்த 2 கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? பாருங்க, 430 ஆண்டுகளாய் காத்திருந்த இந்த தேவ ஜனத்துக்கு கர்த்தர் என்ன செஞ்சார் பாருங்க, ஒரு தேசத்தையே கொடுத்தார். நோவா என்ற ஒரு தெய்வ மனிதனை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. 120 வருஷம் காத்திருந்து ஒரு பேழையை கட்டுகிறார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 120 வருஷம். நீங்கள் கர்த்தருக்காக காத்திருந்து ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கேற்ற பலன் உண்டு. 120 வருடமாய் காத்திருந்து பேழையை கட்டின அந்த தெய்வ மனிதனுக்கு பிஎஃப் கிடையாது, சேலரி கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம எது கர்த்தருக்கு செஞ்சாலும் அவர் நினைவு கூர்ந்து ஏற்ற வேளையில் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த மனிதன் தன் வாழ்நாள் முழுவதுமாய் குடும்பமாய் இணைந்து அந்த பேழையை கட்டும்போது ஒரு நாள் வந்தது. கர்த்தர் என்ன செஞ்சார் பாருங்க, 120 வருஷம் இவன் வேலை செய்ததற்காக 780 ஆண்டுகளை கர்த்தர் கூட்டி கொடுத்து 900 வருடம் வாழும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு பாருங்க, 40 வயசானவே பிபி வந்துடுது, சுகர் வந்துடுது, தோற்றம் மாறுகிறது, பலவிதமான பலவீனங்கள் ஏற்படுகிறது. ஆனால் நோவாவுக்கோ புது கிட்னி, புது லிவர், புது ஹார்ட், பிளட், எவ்ரிதிங் வாஸ் சேஞ்ச் அண்ட் நியூ. ஏன்? கர்த்தருக்காய் காத்திருந்து ஒரு வேலையை செஞ்சான். அவன் ஸ்கின் மாறலை, அவன் பிளட்டு, அவனுடைய ஹார்ட்டு, அவனுடைய லிவர் 900 வருடம் வரைக்கும் புதிதாகவே தேவன் வைத்தார். அதுதான் புது பலன். இந்த கூட்டத்தில் சில பேர் பயப்படுறீங்களா? ஐயா, எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு பிபி இருக்குது, எனக்கு கால் வலி இருக்குது, எனக்கு சரியான தூக்கம் இல்லை, கண் பார்வைகளுடைய பார்வை எனக்கு தூர பார்வைகள், இப்படி பலவிதமான பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆவியானவர் உங்களை புது பலத்தோடு அனுப்ப போகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள். முதல் குறிப்பு, வருடமாய் காத்திருந்த அந்த எகிப்தில் இருந்த தேவ ஜனத்திற்கு ஒரு தேசத்தையே கொடுத்தார். வருடமாய் காத்திருந்து பேழையை கட்டின நோவாவுக்கோ ஆயுசு நாட்களை கர்த்தர் கொடுத்து புது பலனை கர்த்தர் கொடுத்தார். நீ எதற்காய் காத்திருக்கிறாய்? வருடமாய் எதற்காய் நீ காத்திருக்கிறாய்? இந்த அருமையான தேவ ஆலயத்தில் தேவ ஆவியானவர் உன்னோட கூட பேசுகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு புது பலனை கர்த்தர் கொடுத்து அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பும். பாடுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. எல்லாரும் சேர்ந்து, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பும். பாடுவோம். புதிய நாளுக்குள்
என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. நோவா பேழை கட்டும்போது அப்படின்னு இல்லைங்க, நோவா பேழை கட்டும்போது ஆரம்பம் அற்பமா இருந்தது. இந்த சபை ஆரம்பிக்கும் போது கூட ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், முடிவோ சம்பூர்ணமாய் தேவன் நடத்தி வருகிறார். உங்கள் ஆரம்பத்தை பார்க்காதீங்க. நீங்கள் கத்தாரில் கால் வைக்கும்போது ஆரம்பத்தை பார்த்துருப்பீங்க. ஐயோ நம்ம எங்கே போக போகிறோம், எங்கே தங்க போகிறோம், என்ன சம்பாதிக்க போகிறோம், எங்கே சாப்பிட போகிறோம், எந்த வீட்டில் இருக்க போகிறோம், வேலை எப்படி இருக்க போகுது, யார் நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்பம் அற்பமாக இருந்தது. இப்போ பாருங்கள், உங்கள் சொந்த ஊரில் இருக்கிற மாதிரி இருக்கீங்க. ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். குறையெல்லாம் நிறைவாகட்டும். சொல்லுவோம், குறையெல்லாம் நிறைவாகட்டும். எல்லாம் வறட்சி செழிப்பாகட்டும். எல்லாம் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. எஸ் லார்ட். புது கிருபை தாரும் தேவா. ஜீசஸ். புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. நோவா அந்த புது பலனை அனுபவித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அந்த புதிய பலனை அனுபவித்தார்கள். இந்த கத்தார் தேசத்தில் நாங்களும் அனுபவிப்போம்னு சொல்கிறாங்க. ஒரு அல்லையா சொல்லுவோமா? சத்தம் வரலையே, கரங்களை தட்டி சொல்லுவோமா? Praise be to God. ரெண்டாவது, சில பேர் மாதமாய் காத்திருப்பார்கள். People wait upon the month. முதல்ல சொன்ன வருஷமாய் காத்திருக்கிறவர்கள். ரெண்டாவது மாதமாய் காத்திருக்கிறவர்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தேகோஸ் என்ற நாள், பெந்தேகோஸ் என்றாலே 50வது நாள், ஒரு மாதம் கழித்து. அப்போஸ்தலர் 1:5 ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். To fulfill the promise of the Father, God said, do not leave the Jerusalem. எருசலேமை விட்டு போகாதபடியாய் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். நம்ம ஏன் சபைக்கு வருகிறோம்? அவருடைய வாக்குத்தத்தத்தை தியானிக்கும்படி, அவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 காரியம் செய்ய மாட்டாருங்க. அவர் பொய் சொல்ல மாட்டார், பாவம் செய்ய மாட்டார். கரங்களை தட்டுவோமா? He will not speak lies, he will not commit sin. அவர் பொய் உரையாதவர். அதனால தான் அவருக்கு பேர் உண்டு, சத்தியம் உள்ளவர். நானே வழியும் சத்தியமாக இருக்கிறேன். அப்போது ஏன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரோன்னா, உங்களோடு அவர் உடன்படிக்கை செய்கிறார் வார்த்தையின் மூலமாய். அப்போ அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். நிறைய வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்தார். நித்திய ஜீவனை கொடுப்பேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போகிறேன், நான் சீக்கிரம் வருவேன். இப்படி பல வாக்குத்தத்தை கொடுத்தவர் அவர் சொல்றார், நான் போய் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்புவேன். இன்னைக்கு உங்களுக்கு பாதுகாப்பு யார் தெரியுமா? யாருமே கிடையாது. நம்மளை சுற்றி நடக்கிற சம்பவத்தை பார்க்குறோம், தொலைக்காட்சியில் பார்க்குறோம், கண் நேரடியாக பார்க்குறோம். நமக்கு பாதுகாப்பு யார்? நம்ம வீட்டில் இருக்கிறதுனால பாதுகாப்பா, வெளியில் போகிறதுனால பாதுகாப்பா, வெளியில் இருக்கிறதுனால பாதுகாப்பா? நமக்கு பாதுகாப்பு பரிசுத்த ஆவியானவர். கொள்ளை நோயிலிருந்து நம்மளை பாதுகாத்தார். என்ன வந்தாலும் பாதுகாப்புன்னு சொல்கிறவங்க அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். கொள்ளை நோயிலையும் நம்மளை பாதுகாத்தார். என்ன யுத்தங்கள் வந்தாலும், என்ன எதிர்ப்புகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன உபத்திரவங்கள் வந்தாலும் நம்மோட. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கார், உலக முடிவு பறைந்திலும் அவர் உங்களோட கூட இருப்பார். ரபாஷிகே, He will be with you until the ends of the earth. உலக முடிவு பறைந்த வரையிலும் சதா காலங்களிலும் உங்களோட கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் இந்த பெந்தேகோஸ்து நாளிலே இறங்கி வந்தார். அவங்க காத்திருந்தாங்க 50 நாட்கள். ஒன்றுமே சாப்பிடாம ஒரு மனதோடு ஒரு சிந்தையோடு ஜபத்திலும் வேண்டுதலிலும் அவர்கள் தரித்திருந்த போது அந்த இடம் அசைக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் புறாவின் வடிவத்தில் வல்லமையாய் காற்று வீசப்பட்டு அந்த இடம் முழுவதுமாய் தேவ ஆவியானவர் இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த போகிறார். The Holy Spirit is going to be strengthen each and everybody in this place. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த போகிறார். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள், பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. சில பேர் நான் சொல்கிறத பார்த்துருக்கிறேன், காலையில் எழுத ஒன்று ஒரு சூடாக காஃபி கொடுங்கன்னு சொல்லுவாங்க.
அந்த சூடு எதுக்காகனா நம்முடைய தூக்கமோ நம்முடைய சோர்வோ நீக்கும்படி ஒரு சூடான ஒரு காஃபி கொடுங்கன்னு சொல்லுவாங்க, டீ கொடுங்கன்னுவாங்க. அப்போ அந்த ஒரு காஃபியில் நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய சோர்வுகள்லாம் மாறுதுன்னா, யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், எனக்கு பின்னே வருகிறவரோ அக்கினியினால் ஞானஸ்நானம் கொடுப்பாராம். அப்போ இந்த ஆவியானவர் வரும்போது எப்படி வர்றாருன்னா, சும்மாலாம் வரல, அக்கினியாய் கடந்து வருகிறார். இன்னைக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க, இந்த ஆவியானவரை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உங்கள் இருக்கிற எல்லா சோர்வையும் கர்த்தர் நீக்கிப்பட போகிறார். எல்லாம் பலவீனத்தையும் ஆண்டவர் நீக்கி போட போகிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையோடு அனுப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விடுதலையோட போக போறீங்க. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். பாடுங்க, என்ன ஆனந்தம். எஸ் லார்ட். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது விடுதலை கொடுக்கிறார், உங்களுக்கு புது பலனை தேவன் கொடுக்கிறார். பாருங்க, 2 நாள் நம்ம சாப்பிடாம நம்மளை பார்க்கும்போது கேட்பாங்க, என்னங்க உடம்பு முடியலையா, ஒரு டயர்டாக இருக்கிறீங்களே, உடம்பு சரியில்லையான்னு கேட்பாங்க. 50 நாட்கள் சாப்பிடல பேதுரு. 50 நாட்கள் சாப்பிடாம 3000 பேருக்கு பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த நாட்களில் ஸ்பீக்கர் இல்லை, மைக் இல்லை, கம்ஃபர்ட் ஜோன் இல்லை, ஏசி இல்லை. ஒரு வனாந்தரத்தில் 3000 பேருக்கு மைக் இல்லாத பிரசங்கம் பண்ண ஒரு ஊழியக்காரர் பேதுரு. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா உற்சாகமா. எப்படிங்க அவருக்கு அந்த ஸ்ட்ரென்த் வந்திருக்கும்? சாப்பிடாம 3000 பேருக்கு அவர் பிரசங்கம் பண்ணுறாருன்னா எப்படி அந்த ஸ்ட்ரென்த்? அதுதான் ஆவியானவர் கொடுக்கிற ஒரு பலன். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு, கர்த்தருக்கு நீ காத்திருக்கும் போது புது பலனை தேவன் தருகிறார். சில பேர் சொல்கிறீங்க, என்னால் காலையில் எழுந்துக்க முடியல ஐயா, வேலைக்கு போக முடியல, ஒரு நாள் இருக்கிற மாதிரி உடம்பு ஒரு நாள் இல்லை, என்ன செய்யுது, குடும்ப கமிட்மெண்ட்டுக்காக நான் வேலை செய்கிறேன், கஷ்டப்பட்டு ஊர்லேருந்து வெளியே வந்துட்டேன், இந்த ஊருக்கு வேலை செஞ்சு தான் ஆகணும், அவ்வளோ கமிட்மெண்ட் எனக்கு சொல்லி சகோதரர்கள் சில பேர் இருக்கீங்க, பேச்சுலர்ஸாக. ஆவியானவர் உங்களோட கூட பேசுகிறார், உனக்கு தேவன் புது பலனை தருவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். சில பேர் மெடிக்கல் லைனில் இருக்கிறீங்க, ரபா கூராபா ஷிக்கே, சம் சிஸ்டர்ஸ் ஆர் இயர், ரா கூராமா ஷிக்கே. கர்த்தர் உங்களுக்கு புது பலனை தருகிறார். ரா கூராமா நதி ஹோரபா சந்தி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். முதல் குறிப்பு, வருஷமாய் நீங்கள் காத்திருக்கும் போது உங்களுக்கு தேவன் புது பலனை தருகிறார். 2வது, மாதமாக நீங்கள் காத்திருக்கும் போது உங்களுக்கு தேவன் புது பலனை தருகிறார். 3வது, சில பேர் வாரமாய் காத்திருப்பார்கள். தானியேல் என்ற ஒரு தெய்வ மனிதன் 21 நாட்கள் உபவாசித்து காத்திருக்கிறார். 21 days he was waiting and fasting and praying to the Lord. 21 நாள், 3 வாரம். பாருங்க, நம்ம 3 வேளை சாப்பிடுவதை போல அவர் 3 வேளை ஜெபம் பண்ணுவார். அவரும் இஸ் a busy man, பேலஸில் வேலை செய்கிறார். அந்த பிஸி ஷெட்யூலில் கூட ஜெபத்தை அவர் மறக்கலை. பக்கத்தில் சொல்லுங்க, ஜெபத்தை மறக்கலை. சொல்லுங்க பார்க்கலாம், ஜெபத்தை மறக்கலை. நிறைய பேர் நிறைய விஷயத்தை மறந்துடுறோம். ஆனால் ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்க மறக்கக்கூடாது. ஒரு மனிதனோடு பேசுவதற்கு மொழி அவசியம், தேவனோடு பேசுவதற்கு ஜெபம் அவசியம். தேவ பிள்ளைங்கள்லாம் ஒரு கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஜெபிச்சே ஆகணும். நீங்கள் தேவனோடு இருக்கணும்னா, தேவன் உங்களோட கூட இருக்கணும்னா, ஜெபம் இல்லாமல் அந்த காரியத்தை செய்யவே முடியாது. ஆண்டவர் ஜெபிக்கிற பிள்ளையை தேடிக்கொண்டு இருக்கிறார். ஜெபிக்கிறனோட கூட கிருபை இருக்கும். ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் தரிசனம் இருக்கும். ஜெபிக்கிற மனுஷன் மேலே அபிஷேகம் இருக்கும். ஜெபிக்கிற மனுஷன் மேலே ஒரு விடுதலை இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? ஜெபிக்கிற மனிதனை தேவன் தேடிக்கொண்டு இருக்கிறார். தானியேல் அந்த நாட்களிலே ஒரு தீர்க்கதரிசி சொன்னார், கடைசி காலங்களிலே டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லி ஆகிட்டே இருக்கு. கூகுளிலேருந்து ஏஐ வந்துடுச்சு. டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிக்கொண்டு இருக்கிறது. பல தீர்க்க தரிசனங்களை தானியேல் அப்பொழுதே சொல்லிட்டார். பாருங்கள், எவ்வளோ ஒரு வல்லமையான ஒரு தெய்வ மனுஷன். அதற்கு காரணம் ஜெபம். ஜெபிக்கும் போது கர்த்தர் வெளிப்பாடுகளை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். இந்த தேசம் பாதுகாக்கப்படணுமா? ஜெபிக்கணும். கரங்களை தட்டுவோமா? நீ ஜெபிச்சாதான் பாதுகாப்பு, ஜெபிச்சாதான் பாதுகாப்பு. தானியேல் ஜெபிக்கிறவனா இருந்தான். பாருங்க, ஜெபிச்சா சத்துருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒரு ஆண்டவரை பற்றி சொல்லி பாருங்களேன், உங்களை பிடிக்காது. அவங்களுக்கு உலக பிரகாரமாக நீங்கள் பேசி பாருங்களேன், உங்களை கரங்களை தட்டி வரவேற்பாங்க.
ஆண்டவரை பற்றியோ வசனை பற்றியோ ஆலயத்துக்கு வாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. தானியேல் ஜெபிக்கிறது கூட இருந்த நண்பர்களுக்கே பிடிக்கல. அவனை சிங்கத்தின் கவியிலே போடும்படியாக ராஜாவுக்கு தூது அனுப்பினார்கள். ஆனால் பாருங்க, வேதம் சொல்லுகிறது அந்த சிங்கம் அவனை தொடவில்லை. ஏன்? அவன் ரொம்ப பராக்கிரமசாலியாக இருந்தானா? இல்லை, இந்த சர்க்கஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கத்தை மேற்கொள்வதற்கு ஒரு மனுஷன் இருப்பான். அப்படிப்பட்ட மனிதனாக இருந்தானா? ஒன்றுமே இல்லை, அவன் சாதாரண மனிதன். ஆனால் தானியேலுக்குள்ள ஒரு யூத ராஜசிங்கம் ஒருவர் இருந்தார். நீங்கள் எல்லாம் சாதாரணமான ஆள் இல்லை, நல்லா கேளுங்க, உங்களுக்குள்ள ஒரு பெரியவர் இருக்கிறார். ராக்கூரா பாஷிகே, there is a God who is dwelling in you. You are not ordinary people of God. நீங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், பெரியவர். பெரியவர் உங்களுக்குள்ள ஒருவர் இருக்கிறாருங்க. சில பேர் சொல்லுவாங்க, சிங்கத்தை எழுப்பிடாதீங்கன்னுவாங்க. நீங்கள்லாம் சிங்கத்தின் பிள்ளைகள். கரங்களை தட்டுவோமா? நல்லா உற்சாகமாய். நீங்கள்லாம் சிங்கத்தின் பிள்ளைகள், பயப்படவே கூடாது. உங்களுக்குள்ள பெரியவர் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களும், ஏன்னா உனக்குள்ள ஒரு சிங்கம் இருக்கிறார், யூத ராஜ சிங்கம் இருக்கிறார். என்ன பொறாமை கண்களா இருக்கலாம், நெரிசலின் ஆவிகளா இருக்கலாம், அந்தகார வல்லமைகளா இருக்கலாம், சத்துருவின் போராட்டங்களா இருக்கலாம், உன்னை தொடவே முடியாது. உன்னை சுற்றி தேவன் ஒரு வேலி அடித்திருக்கிறார். உன்னை சுற்றி ஒரு அக்கினி இருக்கிற அக்கினி பிரகாரமாய் கர்த்தர் உன்னை மூடி இருக்கிறார். நீ சாதாரணமான பிள்ளை அல்ல, நீ ஒரு தேவனுடைய பிள்ளை. தானியேலுக்குள்ளிருந்த அபிஷேகம், தானியேலுக்குள்ளிருந்த ஜெப ஆவி, தானியேலுக்குள்ளிருந்த வைராக்கியம், தானியேலுக்குள்ளிருந்த உபவாசம், காத்திருக்கிற காரியம் அவனுக்கு பலனாய் இருந்தது. சிங்கத்தின் வாய்களை கட்டி போடும்படியாய் தேவ தூதனை தேவன் அனுப்பினார். உங்களுக்கு யாரெல்லாம் விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்கள் மத்தியில் கர்த்தர் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த போக. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. வெளியில் நல்லா பேசுவாங்க, ஓ சிஸ்டர் நீங்களா, பிரதர் நீங்களா அப்படின்வாங்க. ஆனால் உனக்கு விரோதமாய் பேசிட்டு இருக்கும் மத்தியில் உங்களை கர்த்தர் வாலாக்காமல் தலையாக்க போகிறார். ரக்கூரபா ஷிக்கே, உன்னை கீழாக்காமல் மேலாக்க போகிறார். நீ அவங்களுடைய வேலை உன்னை பொறாமப்பட்டு பேசுறது, உன்னுடைய வேலை அவங்க மத்தியில் உயர்வது. கரங்களை தட்டுவோமா? அவங்க உன்னை பேச பேச உன்னை கர்த்தர் உயர்த்திட்டே இருப்பார். இதுதான் நடக்கும். பக்கத்து சொல்லு, இதுதான் நடக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க உன்னை பேசிட்டே இருக்கணும், உன்னை பற்றி பேசிட்டே இருக்கணும். உன்னை அவமானப்படுத்த, உன்னை பற்றி பொறாமப்பட பட உன்னை கர்த்தர் உயர்த்திட்டே இருப்பார். நீ ட்ரெஸ் பண்ணால் ஒரு பொறாமை, நீ சிரிச்சா ஒரு பொறாமை, தேங்க்யூ லோ, நீ நல்ல வேலை செஞ்சால் பொறாமை, நல்ல பாடினா, என்ன செஞ்சாலும் ஒரு கூட்டம் உன்னை பொறாம, அவங்க மத்தியில் தான் உன்னை கர்த்தர் உயர்த்த போகிறார். ராக்கூரபா ஷந்தே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஃபாதர், வர்ஷிப் யூ லார்ட். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைவார்கள். இப்போ தானியேல் பாருங்க, புது பலனை பெற்றுக்கொண்டு ராஜாவின் அரமனையில் கர்த்தர் அவனை மேன்மையாக வைத்தார். இந்த தேசத்தில் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த தேசத்தில் உங்களை தேவன் எப்படி வைக்க போகிறாராம்? மேன்மையாக வைக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை, எஸ் லார்ட். அல்லேலூயா. வெற்றி உண்டு, ஆமென். அல்லேலூயா. தோல்வி இல்லை, எஸ் லார்ட். அல்லேலூயா. வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு தோல்வி இனி இல்லைன்னு சொல்றேன், கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். இனி எனக்கு வெற்றி உண்டுன்னு சொல்றேங்க, கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமென். இந்த பாடலை ஒரு பாடலா பாடாம எனக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை நினைச்சு பாடுவோமா? ஆண்டவர் படைத்த இது, இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எஸ் லார்ட். இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தானியேலுக்கு உதவி செஞ்சாரு, நோவாவுக்கு உதவி செஞ்சாரு,
எகிப்தில் இருந்த ஜனங்களுக்கு உதவி செஞ்சார். உங்களுக்கு உதவி செய்வாரா? சத்தம் வரலையே. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். ஃபாதர் என்ன பாடியிருக்காருன்னா உலக மனிதர்கள் போட்டார், எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டார். இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஆஃபீஸில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, நண்பர், யாரெல்லாம் பொறாமப்படுறாங்களோ, யாரெல்லாம் உனக்கு விரோதமாக செஞ்சாங்களோ, உலக மனிதர்கள் எனக்கு எதிராக, ஆமென் பாடுவோம். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? விசுவாசத்துடன் பாடுவோம். தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆவியானவரே, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம். எனக்கு என்னமோ பாஸ்டர் நானும் மட்டும் தான் பாடுற மாதிரி இருக்கு. எனக்கு மைக் சவுண்ட் அதிகமாக இருக்குது. எங்களுக்கு மட்டும் தான் வெற்றின மாதிரி இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் வெற்றி வேணுமா வேணவா? நாங்கள் 2 பேர் பாடாமல் இருக்க போகிறோம், நீங்கள் எல்லாம் பாட போகிறீங்க. பாடுவோமா? 1 2 3 4. ஆண்டவர், வெயிட் வெயிட் வெயிட், நீங்களும் மைக்கில் பாடக்கூடாது, மைக் இல்லாமல் எல்லாரும் பாடணும். அல்லேலூயா. 1 2 3 4. Yes Lord. இன்று ஹalleluya, தோல்வி இல்லை, பாடுவோம். ஹalleluya, தோல்வி இல்லை, ஹalleluya, வெற்றி உண்டு. ஆமென். ஹalleluya, தோல்வி இல்லை, ஹalleluya, வெற்றி உண்டு. யாருக்கு வெற்றியா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். கரங்களை தட்டுவோமா? பக்கத்துல பா சொல்லுங்க, உங்களுக்கு தான் எல்லா மெசேஜ் சொல்லுங்க பார்க்கலாம். ஆல் த மெசேஜஸ் ஃபார் யூ. முதல்ல சொன்ன வருஷமாய் காத்திருக்கிறவர்கள், 2வது மாதமாய் காத்திருக்க, 3வது 4வது சில பேர் நாட்களாய் காத்திருப்பார்கள். நாட்களாய் காத்திருப்பார்கள். ஒருத்தர் கேட்டேன், முதல்ல யாருங்க 3 நாள் மீட்டிங் நடத்தினார் வச்சதுன்னு கேட்டால் டிஜிஎஸ் தினகரன் ஐயானார். முதல்ல 3 நாள் கன்வென்ஷன் மீட்டிங் வச்சது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் யாரையும் போய் வாங்கலாம் கூப்பிடல. அவர் நடந்து போகும்போதே 4000 பேர் 5000 பேர் போனாங்க. இந்த மாதிரி மைக் சிஸ்டம் எதுவுமே கிடையாது. புல் தரையில் வனாந்தரத்தில் அவருடைய வார்த்தையை கேட்கும்படி ஜனங்கள் குடும்பமாய் போய் காத்திருந்தார்கள். நாட்களாய் காத்திருந்தார். 4வது குறிப்பு, நாட்களாய் காத்திருந்தார்கள். அப்போ அந்த நாட்களாய் காத்திருக்கும் போது கடைசி நாள் கூட்டத்தில் ஆண்டவர் கேட்கிறார், இந்த ஜனங்களை வெறுமையாக அனுப்ப எனக்கு மனதில்லை. I don't want to leave these people empty. What do you have in your hands? உன் கரத்தில் என்ன இருக்குது பாருங்க. எப்போவுமே சின்ன பையன்கிட்ட ஒரு சாக்லேட்டை கொடுத்து பாருங்க, உடனே சாப்பிட்ருவான். ஆனால் யோவான் என்ற மனிதன் பிள்ளை சாப்பிடவே இல்லை. அவங்க வீட்டில் கட்டி கொடுத்த மீனையும் அப்பத்தையும் வச்சுட்டே இருந்தார். ஆண்டவர் சொல்கிறாரு, போய் கொண்டு வான்றாரு. 3 நாட்களாய் காத்திருந்த அந்த ஜனங்களுக்கு இன்றைக்கி இப்போ நானும் பாஸ்டரும் ஒரு சர்ச் மெம்பர்ஸ்லாம் ஒரு வீட்டுக்கு வரேன்னு நினச்சிப்போமே. நீங்கள் ஒரு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஒரு 50 பேருக்கு, எத்தனை மணி நேரம் ஆகும்? ஒரு ஃபிஷ்ஷை நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மசாலா போடணும், எண்ணெய் போட, சில பேர்லாம் அப்படியே டேஸ்ட்டு வருது சொல்லும் போதே. அதெல்லாம் போட்டு ஒரு குக் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் சில மினிட்ஸ், சில ஹவர்ஸ் ஆகும். ஆனால் அந்த நாட்களில் பாருங்கள், 3000 பேருக்கு ஒரு வெசல் இல்லை, ஒரு பாத்திரம் இல்லை, ஒரு மசாலா இல்லை, எதுவுமே இல்லை. கரங்களை ஏந்தி கொண்டு பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்த போது அந்த மீன்களும் அப்பங்களும் பெருகினது என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். நீ கர்த்தருடைய வார்த்தை வருது, உன் ஆசீர்வாதங்களை கர்த்தர் பெருக செய்ய போகிறார். The Lord is going to multiply your blessings. உடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் பெருக செய்ய போகிறார். இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை பார்க்கிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உங்கள் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். பாருங்க, அந்த அப்பத்தையும்
மீனையும் சாப்பிட்டவங்களுடைய சரீரத்தில் எவ்வளோ வியாதி சுகமாக இருக்கும், எவ்வளோ பேர் பலவீனம் மாற்றப்பட்டு. ஏன்னா அது ஆண்டவர் கொடுத்தது, பரலோகத்திலிருந்து கடந்து வந்தது. இன்றைக்கு சென்னையிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாக திரும்பாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, இங்க இருந்து நீங்க போகும்போது ஃப்ரெஷ்ஷாக தான் போக போறீங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மைப்படுத்துவோமா? நல்லா உற்சாகமாய் புது பலத்தோட போக போறீங்க. புது பலன், புது பலன். அப்போ அந்த இடத்துல அந்த நாட்களாய் காத்திருந்தவங்களுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு? உபவாசத்தோட காத்திருந்தவங்களுக்கு புது பலனை கர்த்தர் கொடுத்தார். அப்பத்தின் மூலமாய், மீனின் மூலமாய். இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமாய் உனக்கு ஆண்டவர் புது பலனை தருகிறார். கடைசி குறிப்பு சொல்லி நான் முடிக்கிறேன். சில பேர் நேரமாய் காத்திருப்பார்கள். 5th பாயிண்ட், நேரமாய். கானா ஒரு திருமணத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். ஒரு திருமண நிகழ்ச்சினாவே ஒரு 3 மணி நேரம் நடக்கும். காத்திருந்தார்கள். என்ன, ஒரு கூட்டம் வந்தது, மனிதனால் உண்டாக்கப்பட்ட ரசத்தை புசித்து கடந்து போனார்கள். காத்திருந்தவர்களுக்கும் அந்த ரசம் கிடைக்காமல் போனது. அப்போ என்ன செய்கிறாங்க பாருங்க, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு இன்னும் நேரம் வரலையே, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன நேரம் வரலையே. சில பேர் நம்மளால் காத்திருக்க முடியல. ஜெபிக்கிறோம், ஃபாஸ்டிங் போடுறோம், ஊழியக்காரங்க சொன்னாங்களே, கர்த்தருடைய வார்த்தை வந்தது, ஏன் நம்ம வாழ்க்கையில் இன்னும் நடக்கலை? கேள்வி கேட்குறோம், காத்திருக்க முடியல. சில நேரத்தில் கர்த்தர் நம்மை காத்திருக்க சொல்லுகிறார். காத்திருக்க வேண்டும் போதுதான் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். காத்திருக்கணும், தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அப்போ இந்த இடத்துல, இந்த திருமணத்தில் அவர்கள் காத்திருந்த போது தான் கர்த்தர் என்ன செஞ்சார் பாருங்க. தூரத்தில் இருந்த அந்த ஜாடை, நறுமணம் இல்லாத அந்த ஜாடை, அது கொண்டு வர சொன்னார். தண்ணீரை ஊற்றும் போது தான் தண்ணீரை தூரத்தில் இருந்த அந்த ஜாடை நறுமணம் வீசப்பட்டு உள்ள நல்ல ரசமாய் மாற்றப்பட்டது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத போது, ஆண்டவர் நம்முடைய சொந்த இரட்சகர் இல்லாத போது, ரட்சிக்கப்பட்டும் நாம் பின்வாங்கின போது, ரட்சிக்கப்பட்டும் சபைக்கு வராத போது, ரட்சிக்கப்பட்டு வேதத்தை வாசிக்காத போது, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ருசிக்காத போது இருந்த நாட்களிலெல்லாம் இயேசு நம்ம நேசித்து கொண்டே இருந்தார். என் பிள்ளையே, என்கிட்ட நீ வரமாட்டியா? என் மகனே, மகளே, என் சமூகத்தை நீ வரமாட்டியா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் காத்திருந்தார். ஆனால் தேவனுடைய கிருபையினால, இரக்கத்தினால, தயவினால, அன்பினால, அவருடைய அரவணைப்பினால நம்மை ஆண்டவர் கைவிடவே இல்லை. எத்தனையோ தடவை நம்ம ஜெபிக்காமல் இருந்திருக்கிறோம், எத்தனையோ தடவை நம்ம வேதத்தை வாசிக்காமல் இருந்திருக்கிறோம். உன்னை ஆசீர்வதிக்காமல் தேவன் இருந்ததே கிடையாது. எவ்வளோ நல்ல ஆண்டவர், எவ்வளோ அன்புள்ள ஒரு தெய்வம். இப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். யார் உங்களை மறந்தாலும் தேவன் உங்களை மறப்பதில்லை. அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம், உங்களை மேன்மைப்படுத்துவது அவருக்கு பிரியம். எந்த மனிதனும் உயர்த்த தேவனால முடியும். நீ அற்பமாய் எண்ணுகிற காரியத்தில் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைக்க போகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போனது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லுகிறவர்கள் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அன்னைக்கு தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினவர் இன்னைக்கு உன் கண்ணீரை களிப்பாக மாற்றப் போகிறார். உன் தரித்திரத்தை செழிப்பாக மாற்றப் போகிறார். உன் பலவீனத்தை பலனாய் மாற்றப் போகிறார். நீ எந்த நோக்கத்துக்காக இன்றைக்கு நீ தெய்வ திருசபையில் கடந்து வந்தாயோ, கர்த்தாவே என் கூட நீங்கள் பேசணும்பா, என் கூட நீங்கள் பேசணும், என் கூட நீங்கள் பேசுங்கப்பான்னு சொல்லியே நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கிற. கர்த்தர் உன் உள்ளங்களை ஆராய்ந்து இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். அவரால் நீ மறக்கப்படுவதில்லை. உன்னை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். நீ விசுவாசத்துடன் கடந்து போ. கர்த்தருக்காய் காத்திருக்கிற உனக்கு ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். வருஷமாய் காத்திருந்தார்கள், தேசத்தையே கொடுத்தாரு, ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தாரு. மாதமாய் காத்திருந்தார்கள், ஆவியானவரையே இறங்கி வந்தார், வரங்களை கொடுத்தாரு, வல்லமையை கொடுத்தாரு, கனிகளை கொடுத்தாரு, தரிசனத்தை கொடுத்தாரு, ஊழியத்தை கொடுத்தாரு, அழைப்பை கொடுத்தாரு, கிருபையை கொடுத்தாரு. வாரமாய் காத்திருந்தார்கள், வியாக்கியானத்தை கர்த்தர் கொடுத்து. வேதம் சொல்லுது, யூனிக் ஸ்பிரிட் தானியேலுக்குள்ள இருந்தது, விசேஷித்த ஆவியம். நீங்க இந்த தேசத்துல விசேஷத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. ஏன்னா உனக்குள்ள விசேஷமானவர் ஒருவர் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? பிரதர், காட் இஸ் கோயிங் டு யூஸ் யூ. ரபா கூராபா ஷிகே, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ரீபாலா தூராபா ஷிகே. உட்காருங்க. தேங்க்யூ லார்ட். விசேஷமானவர்.
தேவா நான் எதனால் விசேஷித்தவன், நீர் என்னோடு இருப்பதனால். ராபா கூராபா ஷிகே. இங்கே ஜெபிக்கிற சிஸ்டர்ஸ் உண்டு. ரா கூராபா லதியா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஃபாதர். கர்த்தர் ஒவ்வொன்றையும் அறிந்து கொண்டிருக்கிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். வருகிற நாட்களிலே இந்த திருச்சபை எல்லையை தேவன் விரிவாக்க போகிறார். ராபா ஷிகே. தேங்க்யூ லார்ட். கர்த்தர் உங்களுக்கு ஒரு தொழிலை கொடுத்து உங்களை ஆஸ்வதிக்க போறார். ராபா கூராபா ஷதர் லதியா. தேங்க்யூ லார்ட். ராபா ஷிகே. நீங்க சொன்ன ஒரு விஷயம், ஆண்டவரே இவ்வளவு பெரிய பொறுப்பை என் கையில் கொடுத்திருக்கிறீங்க, இதை நடத்தினா நான் இந்த இடத்துல இருக்கணும்னா எனக்கென்று ஒரு காரியத்தை செய்யுங்கப்பான்னு சொல்லி ஜெபிச்சு காத்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறார். ரபா கூரபா ஷதர் அலதியா. Thank you Holy Spirit, thank you Father, thank you Lord. You worship you, worship you, worship you Lord. We give you praise, we give you glory Lord. ராமா கூரபா ஷிகே. Thank you Lord. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த சபை ஒரு அற்புதமான ஒரு குடும்பமான ஒரு சபை. நான் முதல்தோடைய அன்பு போதகரை பார்க்குறேன். ஒரு தாழ்மை உள்ளவர், அன்புள்ளவர், தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வதாசன். ஒவ்வொரு நாளும் அவர் பேசுவார். ஆண்டவரே வசனம் மூலமாக என் கூட பேசுங்கப்பா, என் கூட நீங்கள் இடைப்படுங்க. ரமா கூரபா ஷிகே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஃபாதர். ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தர் காண்கிறவராக இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். ஒவ்வொரு வேழங்கிழமையும் நைட்டில் ஜோம் பண்ணுவார். ஒரு மக்கள் கூட வராமல் இருக்கக்கூடாதுப்பா, இந்த இடம் முழுவதும் நிரம்பணும்னு ஜோம் பண்ணுவார். ரபா கூரபா தியா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஃபாதர். வர்ஷிப் யூ லார்ட். ஆண்டவர் நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் அவர் உற்று கவனிக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. ரபா கூரபா லதியா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் எழுந்து நிற்போமா? தேங்க்யூ லார்ட். நான் முடிக்க போகிறேன். தேங்க்யூ Jesus, thank you Holy Spirit. Hallelujah, hallelujah. Worship you, worship you, worship you. கொஞ்ச நேரம் ஆண்டவரோட பேசுங்க, ஆவியானவரோட கூட பேசுங்க. நாங்க சாதாரண மனிதர்கள், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த நல்ல வேளையில தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை தேவன் பலப்படுத்த விரும்புகிறார். உன் பலவீனத்தை மாற்ற விரும்புகிறார். உன் மீது ஒரு வல்லமை, உன் மீது ஒரு தெய்வீக பலன் தேவன் கொடுக்கும்படியா இந்த மத்தியான வேளையில் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அற்புதமான இந்த திருச்சபையில் ஒரு விசுவாசம் இருப்பதே உனக்கு ஒரு பாக்கியம். ஆவிக்குரிய திருச்சபையை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல ஊழியக்காரனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல சகோதர சகோதரிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை விதைக்கப்பட்ட நல்ல நிலமாக என்னை வைத்திருக்கிறீங்களப்பா. நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கிற ஆண்டவரே, என்னை நேசிப்பது உண்மையானால், என்னை அழைச்சது உண்மையானால் என்னை தொடுங்கப்பா. நீ கேட்கிற வேளை ஒரு அபிஷேகம் உன் மீது இறங்குகிறது, ஒரு வல்லமை உன் மீது இறங்குகிறது, தேவ பிரசனம் இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். இந்த இடம் முழுவதுமாய் தேவ ஆவியானவர் பலமாய் கடந்து வருகிறார். பெற்றுக்கொள்ள ஒரு புது அபிஷேகம், பெற்றுக்கொள்ள ஒரு புதிய வல்லமை. வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். வல்லமைகளை தேவன் தருகிறார். ஓ கனிகளை தேவன் தருகிறார். பெற்றுக்கொள். விட்டுக்கொடு, ஆவியானவருக்கு விட்டுக்கொடு. கர்த்தரை பார்த்து சொல், ஆண்டவரே என்னை நிரப்பும் அப்பா, இந்த இடம் முழுவதுமாய் என்னை நிரப்பும் ஆண்டவரே. நான் வந்த வண்ணமா போகவே கூடாதப்பா. என் பலவீனங்கள் மாற்றப்படுவதாக, என் வியாதிகள் சுகமடைவதாக. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதுமாய் தேவன் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒருவரும் கூட விரும்பிய போகாதபடியா நீ ஆராதிக்கிற உன் தகப்பன், நீ விசுவாசிக்கிற உன் தேவன் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உன் பாத்திரம் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள். ரபால புதிய அந்நிய பாஷை கர்த்தர் கொடுக்கிறார். புதிய அந்நிய பாஷை கர்த்தர் கொடுக்கிறார். நீ வரும்போது சோர்வடைந்து வந்தாய் மகனே, நீ வரும்போது சோர்வடைந்து வந்த மகளே, என் கூட பேசுங்கப்பான்னு சொல்லி நீ வந்த. கர்த்தர் இன்னைக்கு உன் கூட பேசியிருக்கிறார். ஒருவனை தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பக்கத்தில் 1000, உன் வலது புறத்திலும் 10,000 பேர் இருந்தாலும் உன்னை அணுகாது. உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். பெற்றுக்கொள். Right now. Fill Lord. ஒவ்வொருவரும் தேவனுடைய மகிமையால் நிரப்புவீராக. Thank you Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவரே. நன்றி. கரங்களை தட்டி உற்சாகமாய் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நிரப்பும்படியா. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலே காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் புது பலனை தந்து அவருடைய வார்த்தையின்படியே நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். உற்சாகமாய் கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோமா? ஹalleluya. ஒவ்வொருவரும் கர்த்தாவே புது பலன் ஆண்டவரே, இதுவரை கிடைக்காத ஒரு பலன் ஆண்டவரே, இந்த காலவெளியிலே ஒவ்வொருவரையும் நிரப்பு
நிரப்புவதாக. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரே எல்லாரையும் நிரப்ப விரும்புகிறார். யாரும் வெறுமையாய் செல்லாதபடி ஹல்லேலூயா தாகத்தோடு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்ப வல்லவர். ஹல்லேலூயா வியாதியோடு வந்திருக்கிறவர்களை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா ஆண்டவரே தகப்பனே உம்முடைய பலனுக்காக நன்றி ராஜா, உம்முடைய சுகத்திற்காக நன்றி. கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி உம்முடைய சுகத்திற்காக, பலனுக்காக, ஆரோக்கியத்திற்காக, ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆம் தகப்பனே, 2 நாட்கள் காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்தபடினால விசுவாசிக்கிறவங்க விசுவாசத்தோடு அவரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அண்ட சராசரங்களை சொன்னவர், அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், சர்வ வல்லமை உள்ளவர், அவராலே கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. என்னால செய்யக்கூடாத ஒரு காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. விசுவாசித்து பெற்றுக்கொள்வோம். 2 நாட்கள் காத்திருக்கிற, வருடங்களாய் காத்திருக்கிற, மாதங்களாய் காத்திருக்கிற, ஹல்லேலூயா நாட்களாய் காத்திருக்கிற, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்ப வல்லவர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நேசிக்கிறபடினால, ஆசீர்வதிக்க விரும்புகிறபடினால, நிரப்ப விரும்புகிறபடினால பெற்றுக்கொள்வோமா. கரங்களை தட்டி உற்சாகமா நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஒவ்வொருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் ஆளுகை செய்வீராக, வழிநடத்துவீராக. எல்லா துதிக மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.